அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஆவணி மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. எங்க இருந்துன்னா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியா பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இல்ல கணவனால் வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலியமா இறந்தவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு, அதாவது கணவன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும், ஸ்கீமை உருவாக்கி தரும். காரணம் என்ன? சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டுல இருக்கிறதுனால சோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க, எல்லாம் ஓகே சூப்பர், அதெல்லாம் தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா அதனாலேயே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏஐயாலே ஒரு பாதிப்பு ஏற்படுறது, இல்ல ஏஐ ஐடி செக்டாரே விழுந்து போறது, நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது. அதே மாதிரி சுக்கிரன் கேது அப்ப நகை கடை, இப்ப ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம் 8 கிராம் கோல்டு. சோ அந்த அமைப்புமே நிறைய நகைக்கடைக்காரர்களை ஏமாத்தும். போன சுக்கிர பெயர்ச்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கிர பெயர்ச்சியில. வேணா வீடியோ போய் பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த 8 கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். 8 கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது, இந்த நகையால நிறைய பாதிப்பு, ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடைக்காரங்க நகை ஒரிஜினல் நகை எடு, டூப்ளிகேட் நகை எடு, எது தங்கம் எது பித்தளை அப்படிங்கிற நகைக்கடைக்காரங்களே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கடன்ல இருக்கிறவங்க, கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்கிரன் தான் முதல்ல உருவாக்கி தர்றாரு. ஏன்னா தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது. சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்கிரன். சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு, அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா குறிப்பா ஹவுசிங் லோன், கார் லோன், இது ரெண்டுல பர்சனல் லோன் வாங்குறதுக்கு பாதிப்பு இருக்காது. ஹவுசிங் லோனும், கார் லோனும், பைக் லோன், இந்த லோன் வாங்கினவங்களுக்கு எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கும். சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத ஃபுல்லா ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுவோம். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சியானது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. காரணம் என்ன? ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வர்றதுனால, சுக்கிரன் கேதுவோட இணையதுனால பாதிப்பு தானே வரணும், எப்படி நல்ல பயிற்சி ஆகும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியில இருக்கிற ராகுவை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற தன்மையில, அளவுக்கு அதிகமா, தேவைக்கு அதிகமாவே கொடுக்கிற தன்மையில வரும். இது யாரால கிடைக்கும் அப்படின்னா, பெற்றோர்கள் மூலியமாவே, அப்பா அம்மா மூலியமா. ஏன்னா 4, 9க்குரிய அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாரு. சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுக்கிரன் கேதுவோட இணைகிறது. அப்ப யாருக்கு பாதிப்பு? தாய் தந்தையருக்கு ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துதான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குமே ஒழிய கொடுக்காம கொடுக்காது. அதனால அவங்களுக்கு எதுவும் உடல்நல பாதிப்பா எதுவும் வருமா அப்படின்னா அதெல்லாம் வராது. நீங்க அவங்களுக்காண்டி செலவு பண்ணணும், நீங்க அவங்களுக்காண்டி எஃபோர்ட் பண்ணணும், நீங்க அவங்களுக்காண்டி இது பண்ணணும் அது பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. ஆனா இது உண்மை. எது? அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு உங்களால் நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. தாயாரோட உடல்நிலையும் தந்தையாரோட உடல்நிலையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஆனா உங்களுக்கு அதுல இருந்து எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன சொல்ல போனா, நீங்க பாப்பீங்கிறதோ உங்களோட மனைவி இல்ல உங்களோட கணவர், அவங்கதான் இந்த இடத்துல அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. காரணம் என்னன்னா, 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் கேது 7ஆம் இடம் அவங்கள்ட்ட தானே இணையுது. சோ அவங்களால தான் ப்ராப்ளமும் கிரியேட் ஆகும், அவங்களால பார்த்துக்கவும் செய்வாங்க. சார் ரெண்டுமே அவங்க தான் பண்ணுவாங்க. உங்களோட கணவன் இல்ல உங்களோட மனைவி தான் உங்க அப்பா அம்மாவை ப்ராப்ளம் பண்றதும் அவங்க தான், அதே மாதிரி பார்த்துக்கிறதும் அவங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த அமைப்பானது கொஞ்சம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடான அமைப்பு தான். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலத்தில் திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நண்பர்கள், உண்மையான நண்பர்கள்னு சொல்லுவாங்க, நமக்காண்டி எதையும் வந்து செய்வாங்க, எப்ப வேணாலும் வந்து நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல தான் வருவாங்க. நண்பர்களை முறையா பயன்படுத்திங்கன்னா எல்லா விதத்திலையும் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பெண்களால் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒரு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் கேது நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ராசிய சுக்கிரன் தொடர்பு கொண்டதுனால நீங்க அடுத்தவங்களை ஏமாத்துவீங்கன்னு சொல்லலாம். ஏமாத்துறது, அதாவது நீங்க ஏமாற மாட்டீங்க.
சுக்கிரன் அதாவது நிறைய பேர் வாலண்டியரா வந்து உங்கள்கிட்ட ஏறுவாங்க. அப்ப நகைக்கடை வச்சிருக்கவங்க, அடகு கடை வச்சிருக்கவங்க, துணிக்கடை வச்சிருக்கவங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க, அழகு சம்பந்தப்பட்ட எல்லா துறையிலும் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமான முதலீடு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். நல்லா கொழுத்த பணம் சம்பாதிப்பீங்கன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, நீங்க தான் ஏமாத்துற இடத்துல இருக்கீங்க. ராகுதான் ராசியில இருக்காரு. சுக்கிரன் கேதுவ வச்சு பயன்படுத்தி அழகா சம்பாதிப்பீங்கன்னு தான் சொல்லலாம். மைனஸ்க்கு இங்க வேலை இல்ல. அதே மாதிரி தொழில்ல பன்மடங்கு லாபம். தொழில் நல்ல முறையில இருக்கும். சப்போர்ட் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வாக்குவாதம் சண்டை வச்சுக்காம இருந்தீங்கன்னா, அவங்களே நல்ல சப்போர்ட்டா இருந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 11ஆம் அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு குரு குருஸ்தானமான தனுசை பார்க்கிறார். அப்படிங்கும்போது வருமானத்துக்கு ஒரு முறை இல்லை. அதே மாதிரி குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அப்பப்ப பேசுறத நிதானிச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிதானிச்சு பேசுனீங்கன்னா, அமைதியா பேசுனீங்கன்னா, வாக்குவாதம் பண்ணிக்காம பேசுனீங்கன்னா, எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பை இந்த காலத்துல நிறுத்துற அமைப்பு வரும். படிப்பை நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு கும்பல் போட்டுட்டு அப்படி இப்படின்னு தவறான வழிகாட்டுதல் போறதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்பை மட்டுமே கவனம் செலுத்தினீங்கன்னா போதுமானது. விளையாட்டுக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்லி தேவையில்லாம கை கால்களை உடச்சிக்க வேண்டாம். அதாவது கை சம்பந்த கால் பகுதிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும். விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்க, காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பகுதியில பாதிப்பு ஏற்படுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுறது நல்லது. சரிங்களா? குறிப்பா பாதத்துல சுகர் இருக்கிறவங்க பாதத்துல எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா சனி வக்ரமாகி 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து இந்த காலகட்டத்துல பாதத்துல பிரச்சனை ஏற்படுத்தியே தீரும். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நான் ஆரம்பத்துல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். சுகர் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பாதத்தில் எந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரன் கேதுவோட இணைகிறதுனால உங்களுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட வியாதியை கொடுத்து அங்கனக்குள்ள ரத்தம் வர வச்சு கால்லயோ கையிலயோ ரத்தம் வர வச்சு அது மூலியமா வியாதியை பெருசு பண்ணும். பெருசு பண்ணுங்கிறதால உள்ள குறைஞ்சுக்கிட்டே போகும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அடிபட்டா லேசா நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. அது எந்த மாதிரி எப்படி அப்படிங்கிறத கவனம் பண்ணிக்கோங்க. உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நட்சத்திரத்துல அவிட்ட நட்சத்திரம் ஒண்ணு. சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சீர்குலையும். அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உண்டான தன்மையெல்லாம் ஏற்படும். நண்பர்கள் இந்த நேரத்துல உதவிக்கு நல்ல முறையில இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. என்னன்னு சொல்ல போனா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற நட்சத்திரக்காரர்களோட உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான பலன்கள் சொல்ற மாதிரிதான் இருக்கு எல்லாமே. வருமானத்துக்கு அதாவது எல்லாமே கிடைக்கும். ஆனா அது உடனே செலவாயிரும். பிரயோஜனமற்ற செலவா நீங்க பண்ணுவீங்க. ஏமாந்து அதாவது பெரும் பணத்தை ஊரே ஏமாத்தி சம்பாரிச்சு எவன்கிட்டயோ கொடுத்துட்டு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஏமாந்தத்தனமா நீங்க கொஞ்சம் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. சரிங்களா? மற்றபடி கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, படிப்புல கவனம் இருக்கணும். வீடு, மண், மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கும். நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஏமாந்தத்தனமா பணம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட யார்கிட்ட பணம் கொடுக்கணும், யார்கிட்ட அணைக்கணும் அப்படின்னு தெரியாம கூட கொண்டு போய் பணத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வண்டி வாகனத்துல போகும்போதுல கொஞ்சம் கவனமா போறது நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தப்பா சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ஆனா இந்த நெகட்டிவான இது அந்த சுக்கிரன் கேது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவா தர்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய பாசிட்டிவ்க்கு வேலை இல்லை. சரிங்களா? ஸோ நீங்க எதையுமே கொஞ்சம் நிதானிச்சு போறது நல்லது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்கு. வீடு, மனை, வாகனம், வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தாயாரோட உடல்நிலை நல்லா இருக்கும், தந்தையாரோட உடல்நிலை நல்லா இருக்கும். அதே மாதிரி குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல முறையில உதவி பண்ணுவாங்க. கொடை வள்ளல், தானம் தர்மம். அதாவது நீங்க எப்படின்னா நீங்களும் பணத்தை ஏமாறுவீங்க. எப்படின்னா தானம் தர்மம் பண்ற மாதிரி. இல்லாதவங்களுக்கு நான் கொடுத்து வாழ வைக்கிறேன்டா அப்படின்னு ஒரு போக்கஸை போட்டு அந்த எல்லாத்தையுமே இழப்பீடுகளே அந்த ஒரு கௌரவமான ஒரு இதா மாத்திக்குவீங்க. ஏன்னா குரு வேற ராசியை பார்க்குது, ராகு ராசியிலே குருவும் இருக்கு, சரி ராகுவும் இருக்கு. அதனால எல்லாமே கௌரவ தோற்றத்துக்கு மாத்திருவீங்க. ஏமாற்றத்தையும் கௌரவ தோற்றத்துக்கு மாற்றக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எந்த குறையும் வராது. எல்லாமே நீட்டா ஓடிக்கிட்டும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கேதுவோட இணையற சுக்கிரன் வந்து
பற்றற்ற தன்மை, குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு ஓடிடணும். நீங்க அப்படிப்பட்டவர் கிடையாது. பட் ஆனா கொஞ்ச நாளைக்கு இந்த ஆன்மீகத்து லைன்ல போவீங்க. ஆன்மீக லைன்ல போறதுனால பற்றற்ற தன்மையை கொண்டு வர்ற மாரி, நான் பேசாம சாமியார் ஆயிடுறேன்னு கொஞ்ச நாளைக்கு சொல்லித் திரிவீங்க. பட் ஆனா நீங்க சாமியார்லாம் ஆக மாட்டீங்க. நீங்க அப்படி சொல்லித் திரிவீங்கன்னு தான் சொல்றேன். அதே மாரி குழப்பங்கள் அதிகமா இருக்கும். தேவையில்லாம உங்கள நீங்களே கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவீங்க. நீங்க கன்ஃப்யூஸ் ஆகுறது இல்லாம, மத்தவங்களையும் கன்ஃப்யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யாரையும் கன்ஃப்யூஸ் பண்ணாம நிதானமா இருங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்கள்ட்ட வாக்குவாதமோ, வம்பு வழக்கோ வச்சுக்க வேண்டாம். அதே மாரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க தப்பா பயன்படுத்திக்காம எதையும் சரியா பயன்படுத்தினீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்ல. நீங்க தவறான முடிவும், தவறான சிந்தைகளும் கொண்டு யார்ட்டயும் பழகாதீங்க. சரிங்களா? அது உங்களோட இது. ஏன்னா, அவங்கவங்க லைஃப்ல வந்து இந்த மாரி விஷயங்கள பேசுறது தப்பு. சரிங்களா? அடுத்தது மத்தபடி எல்லாம் ஓரளவுக்கு பரவால்ல. கல்லூரி மாணவர்களுக்கு தான் இந்த அதிகமான அதாவது டீனேஜ்ல இருக்கிறவங்களும், கல்லூரி மாணவர்களும் எதிர்பாலினத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க. அசால்ட்டா இருந்துறாதீங்க. அசால்ட்டா இருந்து நீங்க எதுவும் தப்பு பண்ணி அவங்கள்ட்ட எதுவும் வாங்கி கட்டிக்காதீங்க. காரணம் என்ன? கும்பராசிக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சுக்கிரன் ராசிய பாக்குது. வேற எதுவும் இல்ல. அதாவது கும்பராசினாவே சந்திரன் ராசியில இருக்கு. சுக்கிரன் இப்ப நேரடியா தொடர்பு கொள்து. ராகு ராசியில இருக்கு. அப்ப சுக்கிரன், சந்திரன், ராகு எதார்த்தமாவே கோச்சார ரீதியா செயல்பட ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அமைப்பு உங்களுக்கு எந்த மாரியான மாற்றங்களையும் தரும். தப்பு பண்ணாதவங்க கூட தப்பு பண்ணா அப்படிங்கிற மாரி எதிர்பாலினத்தில நடக்கும். சரிங்களா? குறிப்பா இது ஆண்களுக்கு அதிகமா நடக்கும். சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரை நட்சத்திராதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில பிளஸ். ராசியில ராகு இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து இரட்டைத்தன்மை, குழப்பத்தன்மை ஏற்படும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது மனசு சொல்லும். ஆனா சூழ்நிலை தப்பு பண்ண வைக்கும். இப்ப நேர்மையான அதிகாரியா இருப்பீங்க. கொஞ்சம் அரசியல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் உங்கள கரெக்ட் பண்ணணும்னு நெனச்சா, கரெக்ஷன் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு பாதிப்பு, இக்கட்டான நிலை. அதாவது நேர்மையான அதிகாரி, அ அ அவருக்கு மேலதிகாரி சொல்றத கேட்டு தவறான விஷயங்கள ஏற்பாடு பண்றது, தப்பான வழிகாட்டுதல் காட்டுறது, சர்வீஸ் பண்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப மக்கள் தொடர்பு கொண்டவங்கலாம் சர்வீஸ் பண்றவங்க தான். அரசாங்கத்துல இருக்கவங்க, மெடிக்கல்ல இருக்கவங்க, இவங்கெல்லாம் மக்களோட தொடர்புல இருப்பாங்க. ஸோ இந்த மக்கள் தொடர்புல இருக்கவங்க இந்த காலகட்டத்தில பணத் தேவைக்காண்டியோ, இல்ல வேற ஏதாவது தேவைக்காண்டியோ கொஞ்சம் கரப்ட் ஆகுற மாரி உள்ள சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஸோ கரெக்ட் ஆகாம இருந்தீங்கன்னா, லைஃப்ல எப்பவுமே நல்லா இருக்க முடியும். இல்லையா, இப்போதைக்கு கரெக்ட் ஆகுற மாரி சூழ்நிலை இருக்கா? ஓகே, தப்பு இல்ல. லைஃப் எப்படியா இருந்தாலும் நல்லபடியா கொண்டு போகும். ஆனா கவனமா இருங்க. சுக்கிரன், கேது இணைவு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாட்டி விட்டு போயிரும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் கவனமா இருங்க எந்த ஒரு காரியத்தை செய்றதும். அதே மாரி உடன் பிறந்த சகோதர, சகோதரியால் வழக்காடு மன்றம், வாக்காளர் மன்றத்துக்குலாம் போற மாரி இருக்கும். அதாவது கோர்ட்டுக்கு போற மாரி இருக்கும். அப்படிதான் சொல்லணும். கோர்ட்டுக்கு போற மாரி இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்னு சொல்ல முடியாது. வேற ஏதாவது. அதே மாரி பெண்களால் கோர்ட்டுக்கு இழுக்கிற மாரி இருக்கும். நகை சம்பந்தப்பட்ட அமைப்பால் கோர்ட்டுக்கு அதாவது இப்ப நீங்க நகைக்கடை வச்சிருக்கீங்க. அவர் திருப்ப மாட்டாருன்னு சொல்லி நகைய வித்திருப்பீங்க. அதுவே கோர்ட்டு கேஸா மாறிரும். ஸோ இந்த மாரி அமைப்புகள்லாம் நெறைய இருக்கு. அதிகப்படியான நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அம் உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள் அமைப்பு. இந்த அமைப்புகளால் நீங்க இந்த காலகட்டத்தில தேவையில்லாம கோர்ட்டுக்கோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போயிட்டு வர மாரி அமைப்பு இருக்கும். அத கொஞ்சம் கவனம் பண்ணி நிதானமா செயல்படுறது நல்லது. சரிங்களா? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருந்தீங்கன்னாவே, நீங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சுருவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. சரிங்களா? மத்தபடி வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.